நான் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவியும் நான் விரும்பலை. கௌரவ தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஈகே மணி சொன்ன மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா பிரசிடெண்ட்டாகவே இது ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். ஜனாதிபதியாக ஒரு துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் தானே இப்போ நான் ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேலத்தில் மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். என் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இப்படி அதனால் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன். ஆறுமுகம் இருக்காரு, கொஞ்சம் எழுதுருங்க. இவர் 2 தரம் எம்எல்ஏ ஆக்கணும், இவரை 2 தரம் எம்எல்ஏ ஆக்கணும். இங்கே எனக்கு முன்னால் பேசினார், இவரை 4 தரம் எம்எல்ஏ ஆக்கணும். இப்போ எம்எல்ஏ தான் அவர் உட்கார். இவங்களா சட்டமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை பேச சொல்லி வேறு யாரும் அவ்வளோ பெரிய பேச மாட்டாங்க. அவ்வளோ நேரம் சபாநாயகர் உட்காருன்னு சொன்னால் கூட நம்ம ஜிகே பண்ணி கேட்க மாட்டார், பேசியே இருப்பார். மக்கள் பிரச்சனை தான், மக்கள் பிரச்சனை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவார், வேற எங்கே போய் பேசுவார். இப்படியெல்லாம் உங்களுக்காக நாங்கள் நாளும் உழைக்கிறேன். நான் எந்த பதவிக்கும் போக விரும்பலை, சத்தியம் பண்ணியிருக்கேன். என் வாழ்நாள் பூரா நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இவங்களையெல்லாம் பெரிய பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறேன். ஆனால் பெண்கள் ஆகிய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துடலாம். எங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் உங்களுக்கு வேண்டியது இந்த 3 வரம் பிரம்மா விஷ்ணு சிவன் கேட்டமை, இந்த எல்லா வரமும் சட்டத்தின் மூலமாக செய்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு அந்த காசு அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த சாராய கடையை விற்றதுனால அந்த சரக்கு விற்றதுனால அந்த பணம், அந்த பணம் மறுபடியும் உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஏமாற்றி ஓட்டை வாங்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சமயம் என் பேச்சை கேளுங்க. என் பேச்சை ஏன் கேட்கணும்? உங்களை வாழ வைக்கிறதுக்காக தான், உங்களை வாழ வைக்கிறதுக்காக தான் கேட்கணும். உங்கள் மக அல்லது பேத்திகள் நல்லா வாழணும், படிக்கணும். இப்போ சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும்னா எப்படி ஒரு ஆயிரத்தில் இருந்த திடீர்னு சூழ்மந்திர காளி ஒரு கார் வந்துடும் முடியுமா? வராது. படிக்கணும், வேலைக்கு போகும். அம்பானியினுடைய இந்தியாவில் பெரிய பணக்கார அம்பானியினுடைய பேரம்பேத்திகள் என்ன மாதிரி படிப்பு தரமாக படிக்கிறதோ அதே படிப்பை உங்கள் குழந்தைகள் படிக்கணும். அதுதான் ஏன் கனவு. அதற்கு இந்த கோட்டைக்கு போய் ஆளணும். இவங்க உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் அருள்மொழி கூட நினைக்கிறாரு, இப்போ என்னை அனுப்பிடுவாரா கோட்டைக்கு? அருள்மொழி இந்த முறை போயிடுவாரா? சரி.